ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஷன் கடையில் பருப்பு வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ இந்த பருப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுலேயும் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஒரு வடை செஞ்சு பார்த்தேன். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி ஓகேங்களா, ஒரு 3 hours, அது சாதா வடைனா உங்களுக்கு 4 hours அட்லீஸ்ட் ஊறணும். இது ஒரு 2 hours ஊறினாலே உங்களுக்கு நல்லா ஊறி கிடச்சிரும். பாருங்கள், இப்படி கில்லுனா ஈஸியாக கில்லு விடுது இல்லைங்களா. ஒரு 2 hours வச்சாலே போதும் ஓகேங்களா. ஸோ இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்துட்டு நம்ம மிக்சியில் எப்பவும் போல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு இதுக்கு மிளகாய் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். வரமிளகாய் எடுத்தாலும் சரி, கார மிளகாய் எடுத்தாலும் சரி, இப்படி கட் பண்ணி மிக்சியிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா, கொஞ்சம் தண்ணி கம்மியாக புளிஞ்சு எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. மிக்சியில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி அரைக்கிறதை அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பதம் அப்படின்னா அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போட்டு நீங்கள் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அரைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கு ஓகேங்களா. ஸோ நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. வடைக்க அரைக்கிற மாதிரி இங்கே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் வடைக்கு அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ அது கூட நான் பாருங்கள் வெங்காயம் 1 கப்பு போடுறேன். இன்னொரு கப்பு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ பத்தலை அப்படின்னா நான் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ 1 கப்பு நான் இப்போ போட்டிருக்கேன் வெங்காயம். ஸோ பாருங்கள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. காரம் இதுக்கு அதிகமாக சேர்த்தணும், ரேஷன் பருப்பு அப்படிங்கிறனால, இல்லைன்னா மதம் அடிக்கும் ஓகேங்களா. ஸோ இஞ்சி பாருங்கள் நான் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு நம்ம சேர்த்திட்டோம் ஆல்ரெடி ஓகேங்களா. ஸோ கொத்தமல்லி கருகாப்பிள் ஓகேங்களா. ஸோ கொத்தமல்லி கருகாப்பிள் எப்பவும் போல் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வெங்காயம் பத்தாத மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 1 கப் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தேன், அதுலேயே எனக்கு ரொம்ப நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் மீடியம் சைஸ் எடுத்தாலே போதும் ஓகேங்களா. ஸோ போதும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வெங்காயம் போதும், நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த வெங்காயம் நான் போடலை ஓகேங்களா. ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம எப்பவும் போல் வடைக்கு மாதிரி தட்டி போடலாம் ஓகேங்களா. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் காய்ச்சிக்கோங்க, சும்மா பாயில் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போச்சு எனக்கு, அதனால் நான் இப்படி போடுறேன் ஓகேங்களா. நீங்கள் தண்ணி கம்மியாக கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிள்ளி போடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க சின்ன பால் மாதிரி இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரேஷன் அரிசி கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம கவலைப்படாமல் அதை வாங்கிட்டு வரலாம். யாருக்கு கொடுக்குறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். ஸோ இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஸோ தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பவும் போல் வடைக்கு தட்டுற மாதிரி கூட தட்டலாம் ஓகேங்களா. நான் கொஞ்சம் இன்னைக்கு தண்ணி அதிகமாக போச்சு அப்படிங்கிறனால கிள்ளி போட்டுட்டேன் ஓகேங்களா. இல்லைன்னா வடைக்கு போடுற பக்குவமே கூட நீங்கள் போடலாம். சூப்பராக இருக்குது, செஞ்சு பாருங்கள். காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடுறத விட வரமிளகா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் போல் நம்ம வடைக்கு திருப்பி விடுவோங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, அழகாக பாலாக இருக்குது இல்லைங்களா. ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப கெட்டது. நியூஸ் பேப்பரில் இருக்கிற அந்த வேர்ட்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் எண்ணெயில் ஒட்டிக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்பவும் போல் கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் காரம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக போட்டிங்க அப்படின்னா அந்த மதப்பு இருக்காது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இனிமேல் ரேஷனில் பருப்பு எப்போ போடுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் ஓகேங்களா. ஸோ நான் எடுத்துட்றேன். அவ்வளோதான், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி